ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை மாவட்டத்திலிருந்து வெளிவந்திருக்க வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மதுரை இயங்கி வரும் மரபணு ஆய்வகத்தில் முதுநிலை ஆய்வக நிபுணர் மற்றும் பண்டக உதவியாளர் மற்றும் சுகாதார மற்றும் குடும்ப நல பயிற்சி மையம் மதுரையில் உள்ள மண்டல தர கட்டுப்பாடு ஆலோசகர் காலி பணியிடங்களுக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆகஸ்ட் 22 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் டெக்னாலஜி ஆர் ஜியோனெட்டிக், அப்புறம் டிகிரி இன் பயோ டெக்னாலஜி, ஹியூமன் ஜெனட்டிக், இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 இயர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 12,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். அடுத்து மண்டல தர கட்டுப்பாடு ஆலோசகர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மந்த்லி சேலரி 40,000 கிடைக்கும். அதுக்கடுத்து இடிஎஸ்எஸ் லிமிட்ஸ் ஐடி கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்சிஏ, பிஇ, பிடெக் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 16,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் தற்காலிகமானது. அதுக்கடுத்து எந்த ஒரு காலத்தில் பணி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625 014 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்துடன் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல்கள் 10th 12th, மாற்றுச் சான்றிதழ் டிசி, ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முன் அனுபவச் சான்றிதழ், அப்புறம் சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், நீங்கள் மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சிக்னேச்சரை போட்டுருங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைச்சிருங்க. தேங்க்யூ.